இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜெயசூர்யா முன்னிலையில் இன்று காலை பதவிப் பிரமாணம் செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில், அனைத்து நாடுகளுடனும் மற்றும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொதுக் கொள்கையுடன் செயற்படுவதாக உறுதியளித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தேர்தலை நடத்துவதும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகமல்ல, எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் வழங்கப்படுகின்ற முதல் நியமனமாக ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நந்திக சனத்குமாரநாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்றதுடன் வறுமை ஒழிப்பு போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர். மேலும் பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரியவும் மேலும் 4 பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவிப் பிரமாணம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.